பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7வது மாதம் வாக்குத்தத்தம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒரு அழகான வார்த்தை கொடுத்திருக்கிறார். அது என்ன வார்த்தை என்று பார்ப்போமானால், நீதிமொழிகள் 28:25 கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, இந்த 7வது மாதத்தில் நீங்கள் கர்த்தரை முழுமையாக நீங்கள் நம்புங்க. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பேன் என்று சொல்லி அழகாய் சொல்லியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் பண தேவைகளாக இருக்கலாம், நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் பிள்ளைகளுக்காக இந்த ஜூன் மாதம் முழுவதுமாக கஷ்டத்தோடு ஓடிக்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் தேவன் எல்லாவற்றையும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கூட ஆண்டவர் சந்திப்பேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நம்புங்க. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். யூடியூப் மூலியமாக, ஃபேஸ்புக் மூலியமாக பார்க்குற அநேக குடும்பங்களுக்கு இந்த ஒரு வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்குது என்று சொல்லி என்னிடத்துல சொல்லுகிறீர்கள். எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எனக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். இன்னும் அநேக வீடியோவில் தேவனுடைய வார்த்தையை நான் வெளிப்படுத்தணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன், நான் ஆசைப்படுகிறேன். அதை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி நீங்கள் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். பொழுது நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 7வது மாதத்தில் நீர் கொடுத்த வார்த்தையின்படி ராஜா, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொன்ன வார்த்தையின்படி ராஜா, ஆண்டவரே, இதை பார்க்குற ஒவ்வொரு குடும்பமும் சுவாமி உண்மை நம்புகிறபடினால அவர்கள் வாழ்க்கை செழிப்பு உண்டாகட்டும், அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதம் உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஆளுகை எல்லாம் கரத்தில் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன்.